ஒரு ஆடை வச்சு சுத்துவாங்க. இந்த நிகழ்ச்சி எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வலங்கைமான்ல தான் நடக்குது. இதுல ஒரு உயிருள்ள ஆடையும் ஒரு பொம்மையும் வச்சு செடல் 3 சுத்து மொத்தம் 6 சுத்து சுத்துவாங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். இந்த பின்னாடி ஒரு மரம் இருக்குல்ல, அது என்னங்கண்ணா? அது பேரு செடில் மரம். அது பேரு. சரிங்க. இதுல வந்து ஆடு வச்சு சுத்துவாங்க, அப்புறம் பொம்மை வச்சு சுத்துவாங்க. இது வந்து ஒரு பிரிட்டிஷ் பீரியட் காலத்துல இருந்து சுத்திட்டு இருக்காங்க. இது வந்து அந்த காலத்துல வந்து விவசாய நிலம்லாம் திருச்சி வரணுங்கிறதுக்காக ஆடை வச்சு சுத்தும் பொழுது மக்களுக்கு வந்து அதோடைய பயன்பாடு தெரியுங்கிறதுக்காக அம்பாலோட அருள்னால இந்த ஆடை வச்சு சுற்றும் பொழுது இந்த விவசாய நிலங்கள்லாம் செழிப்பாக இருக்கும், விவசாயம் நல்ல விதமாக நடக்குங்கிறத ஆடை வச்சு சுற்றினாங்க. அப்புறம் வந்து மனிதர்களை வச்சு சுற்றிருக்காங்க. சரி. காலப்போக்கில் வந்து அது சாத்தியப்படாததுனால அது மாதிரி ஒரு பொம்மை செஞ்சு சுற்றிட்டு இருக்கோம். சுற்றி எத்தனை சுத்துங்க சுத்தம்? இந்த 6 சுற்று சுற்றுவோம். ஆடு வந்து 6 சுற்று, பொம்மை 6 சுற்று. இடத்துல 3, வளத்துல 3. ஓகே. இந்த இடத்துல தான் ஃபிட் பண்ணி இந்த இடத்துல தான் ஃபிட் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. இது எத்தனை வருஷமா நடக்குதுங்க ஐயா? இது வந்து பல நூற்றாண்டுகள் நடக்குது. இந்த மாரியம்மன் கோயில் இருக்கு. வேம்படி மாரியம்மன், இது வாடகட்டி மாரியம்மன். அடுத்தது வேம்படி மாரியம்மனுக்கு தான் முதல் திருவிழா நடக்கும். பங்குனி மாதம் முதல் திருவிழானா வேம்படி மாரியம்மன் தான். அந்த மாரியம்மனுக்கு அக்கா இது திருவிழா முடிஞ்சுதான் அங்கே திருவிழா நடக்கும் மறுவாரம். இது அக்காங்களா? வேம்படி வந்து அக்கா. வேம்படி மாரியம்மன் தான் அக்கா, வாடகட்டி மாரியம்மன் தங்கச்சி. ஆமா. நீங்க இந்த ஆடு சுத்துறது எத்தனை வருஷமா பாக்குறீங்க? 35 வருஷமா பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி வேண்டுதல் கரெக்டா நடக்கும். இந்த அம்மனை வழிபட்டா வேண்டுதல் நடக்கும். எங்களுக்கு சுத்துறதுக்காக வேண்டுதல் படி ஒரு ஆடு வரும். எப்போதும் வருஷம் வந்துடும். கும்பகோணத்திலிருந்து 10 கிலோமீட்டர், கும்பகோணம் டு ஆலங்குடி பாதையில் 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இது பேர் வேம்படி சீதாராதேவி மகாமாரியம்மன் கோயில். கேரள நாட்டிலேருந்து கொண்டு வந்தது. சரிங்க. இது வந்து ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தது. அதுலேருந்து திருவிழா தொடர்ந்து நடந்துட்டு. என் பின்னாடி இருக்கிற இந்த மர செடல்ல